வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் கூமாப்பட்டிய இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்புல இருந்து 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. கூமாப்பட்டி வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல நீங்களும் ஒருத்தங்க. ஏன்னா நீங்க தான் வந்து சோசியல் மீடியால இந்த அளவுக்கு கூமாப்பட்டிய பிரபலப்படுத்துனீங்க. ஸோ இப்ப 10 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏங்க கூமாப்பட்டி வாங்க, தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கே போயிருக்கு. அது முக்கியமா நான் விருதுநகர் மாவட்டத்துக்காவது போகும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தமிழகத்துக்கே போயிருக்கு. அரசாணையே எங்க ஊருக்கு 10 கோடி நிதி ஒதுக்கி லோக்கல் டேம்பை வந்து சுற்றுலாத்தலமா அறிவிக்க நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தனி மனிதன் தனது வைராக்கியத்தினால கிடைச்ச பரிசுன்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையிலேயே இது எனக்கானது கிடையாது. இது தமிழக ஊடகங்களுக்கும், என்னுடைய என்னுடைய வீடியோவ பார்த்து மக்களுக்கு சொன்ன இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு, இந்த செய்தி நிறுவனத்துக்கு தாங்க நன்றி சொல்லுவேன். சார் ம். அடுத்த கட்டமா வேற ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஆமாங்க. எனக்கு வந்து கூமாப்பட்டி மக்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா, பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான வசதிகள் கூமாப்பட்டியில கொண்டு வரணும். மேற்கொண்டு என்னடான்னா, பிளவக்கல் டேம்பு, பெரியாறு டேம்ல வர்ற நீர் ஆதாரங்கள் வந்து குடிநீர் வசதிக்கு பயன்படுத்தணும். விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். ஆ மேற்கொண்டு கூமாப்பட்டியில இருக்கிற அந்த மலை மாடுகள் ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மேய்ச்சலுக்கு நிலங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும். உங்களுடைய கோரிக்கைகள தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்கன்னு நாங்களும் நம்புறோம் சார். அது ம். தேங்க் யூ சார்.